வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்துக்கு மாற்றமா? பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம். புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும் மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தனியாருக்கு தாரை பார்க்கும் நோக்கத்தில் மின்துறை உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளை புதுவை அரசு செய்துள்ளது என்று இண்டிகா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. கட்டானா பிரீமியர் மாஸ்டர் லீக் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. ஆகாஷ் ஆந்தை 2025 தொடக்கம். மாணவர்களுக்கு 250 கோடி கல்வி உதவித்தொகை, 2.5 கோடி பரிசுகள் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்துக்கு மாற்றமா? பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம். மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது. புதுவையில் இதை அமல்படுத்த அப்போதைய முதல்வர் நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. புதுவையை பொறுத்தவரை லாபத்தில் இயங்கி வரும் மின்துறையை தனியார் மயமாக்குவது ஏன் என ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக மின்துறை ஊழியர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கினர். முதல்வர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தேசிய பங்குச் சந்தையில் புதுச்சேரிய மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 100% பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மின்சார உற்பத்தி, விநியோகம், மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும் மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மின்துறை அதானி நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக வரும் செய்தி தவறானது. அரசு மின்துறையை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கவில்லை என்றும் எந்த ஒரு தனியாரிடமும் இது தொடர்பாக ஒப்பந்தம் கோரவில்லை எனவும் தவறான செய்திகளை மின்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், மின்துறையை தனியார் மயமாக்க அரசு கொள்கை முடிவு செய்தபோது மின்துறை தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தை அணுகி மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அரசு எப்படி டெண்டர் விட முடியும் என்றவர் தற்போது புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில்தான் மின்துறை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதானி நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு நோட்டீஸில் சோலார் போன்ற வேறு ஏதேனும் ஒரு திட்டத்திற்கான அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் எனவும், எனினும் புதுச்சேரி அரசின் மின்துறை பெயரை பயன்படுத்தியதற்காக அதானி குழுமத்திற்கு அரசு சார்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், இவ்விவகாரத்தில் நமது சட்டத்துறையின் வல்லுநர்களுடன் ஆலோசித்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த நமச்சிவாயம், அரசுடன் எந்த ஒரு வர்த்தகத்தையும் அதானி குழுமம் போடப்படவில்லை என்றும் மின்துறையின் அனைத்து பங்குகளும் அரசிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார். தனியாருக்கு தாரை பார்க்கும் நோக்கத்தில் மின்துறை உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளை புதுவை அரசு செய்துள்ளது என்று இண்டிகா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. புதுவை மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் அவசர கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவ பொழிலன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் உள்ளிட்ட
கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளரிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் ஏற்கனவே பந்த் உள்ளிட்ட பல்வேறு போராட்டம் நடத்தினோம். அப்போது சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் புதுவையில் மின்துறை தனியாரிடம் விற்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றும் சொன்னார்கள். ஆனால் திடீரென அதானி செபிக்கு கொடுத்த கடிதத்தின் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதானி குழுமம் மின்துறை பங்குகளை புதுச்சேரி அரசிடம் இருந்து பெற்றுவிட்டது. ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அதானி குழுமத்திற்கு தாரை வார்த்து விட்டனர். இது புதுவை மக்களுக்கு அவர்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகம். புதுவையில் மின்துறையை தனியாரிடம் கொடுத்த முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பிற அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும். வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். அமைச்சர்கள் விழாக்களுக்கு செல்லும் போது அவர்களை முற்றுகையிடுவோம். முக்கிய நகர பகுதிகளில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரி, வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும். மேலும் அதானி குழுமத்திற்கு சலுகை செய்ய ரூபாய் 380 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்கியிருக்கிறார்கள். மின்சார கட்டமைப்பை உருவாக்க நிறைய தொகையை செலவிட்டுள்ளனர். மின்துறையை இந்த அரசு தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களின் போராட்டம் தொடரும் என்றார். கட்டானா பிரீமியர் மாஸ்டர் லீக் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுவை 5 ஸ்டார் இறகுப்பந்து மன்றமும் பிரீமியர் ஸ்போர்ட்ஸும் இணைந்து 50, 55, 60, 65, 70 வரை நிரம்பிய மற்றும் 130 வயது நிரம்பிய கலப்பு இரட்டையர்களுக்கான அணி இறகுப்பந்து போட்டிகளை மூலக்குளம் சக்தி நகரில் உள்ள டான் இறகுப்பந்து பயிற்சி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 23, 24 ஆகிய தேதிகளில் நடத்தியது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, நெய்வேலி, ஈரோடு, பெங்களூரு, கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல நகரங்களைச் சேர்ந்த தலா 7 வீரர்களை கொண்ட 8 அணிகள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு லீக் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பங்கு பெற்ற பல மூத்த வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக 79 வயது நிரம்பிய சர்வதேச வீரராகிய சென்னையை சேர்ந்த திரு முத்து ராமலிங்கம் 70 வயது நிரம்பியோருக்கான இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும், அணிகளுக்கிடையே நடந்த போட்டியில் 2ஆம் இடத்தையும் பிடித்த 7 ஸ்டார் அணியின் முக்கிய வீரராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னையை சேர்ந்த தமிழ்நாடு பால்கன்ஸ் அணிக்கு பரிசு தொகை ரூபாய் 21,000 அணியின் 7 பேருக்கு தலா ரூபாய் 7,000 மதிப்புள்ள கட்டானா இறகுப்பந்து ராக்கெட்டும் கோப்பையும், 2ஆம் இடம் பிடித்த 7 ஸ்டார் அணிக்கு ரூபாய் 14,000 அணியின் 7 பேருக்கும் தலா ரூபாய் 2,500 மதிப்புள்ள கட்டானா கிட்பேக் மற்றும் கோப்பையும், 3ஆம் இடம் பிடித்த ஈரோடு 7 புல்லட்ஸ் மற்றும் சென்னை சாம்பியன்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் தலா 7,000 அணியின் 7 பேருக்கு கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசளிப்பு நிகழ்ச்சியின் போது திரளாக பார்வையாளர்கள் மற்றும் இறகுப்பந்து ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முன்னாள் அமைச்சர் திரு தியாகராஜன், 5 ஸ்டார் நிர்வாக இயக்குனர் லயன் எம் கலியமூர்த்தி, லயன் டி மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வெற்றியாளர்களை வாழ்த்தினர். இறுதியில் இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருந்த பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகியும் இப்போட்டியின் அமைப்பாளருமான என் ஜீவானந்தம் இப்போட்டி சிறப்பாக நடக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். ஆகாஷ் ஆந்தி 2025 தொடக்கம். மாணவர்களுக்கு 250 கோடி கல்வி உதவித்தொகை, 2.5 கோடி பரிசுகள் அறிவிப்பு. பாண்டிச்சேரி ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனம் அதன் 16வது ஆண்டை கொண்டாடி மிக குறைந்த கட்டணத்தில் நீட், ஜிஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான சிறந்த பயிற்சி வழங்கும் தேசிய திறன் தேர்வு ஆந்தி 2025 அறிமுகப்படுத்தியுள்ளது. வகுப்பு 5 முதல் 12ஆம் வரை மாணவர்களுக்கு 100% வரையிலான கல்வி உதவித்தொகை மற்றும் 2.5 கோடி மதிப்பிலான பண பரிசுகள் வழங்கப்படும். இந்த ஆண்டுக்கான சிறப்பு அம்சமாக வகுப்பு 8 முதல் 12 மாணவர்களுக்கான இன்விகட்ஸ் ஆக்டெக்ஸ்ட் என்ற தேர்வு அறிமுகமாகிறது. இது ஜி அட்வான்ஸ் தேர்வுக்கான பள்ளி திட்ட பயிற்சி மற்றும் தேர்வு தகுதியை பரிசீலிக்கும். தேர்வு ஆகஸ்ட் 24, 31 மற்றும் செப்டம்பர் 7ஆம் தேதிகளில் ஆன்லைன்,
ஆஃப்லைன் முறைகளில் நடக்கவுள்ளது. ஆகாஷ் கல்வி சேவைகள் தலைமை அதிகாரி திரு தீபக் மெஹ்ரோத்தா கூறியதாவது, ஆந்தை இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கான திறனை வெளிக்கொணரும் ஒரு முக்கிய வாய்ப்பாக உள்ளது. அதேபோல் இன்வெக்ஸ் ஆக்ஸ் தேர்வு மூலம் ஜேஇஇ அட்வான்ஸ் போன்ற தேர்வுகளுக்கான முன்னேற்றமான பயிற்சியை வழங்குகிறோம். ஏஇஎஸ்எல் கல்வித்துறை தலைவர் திரு தீரஜ்குமார் மிஸ்ரா தெரிவிப்பதாவது, நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் சிந்தனையாளர்கள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக வளர்க்க விரும்புகிறோம். கடந்த 16 ஆண்டுகளில் பொருளாதார பின்னணி எனும் தடைகளை கடந்தும் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் பணியை ஆந்தை செய்துள்ளது என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தும் தட்டச்சு தேர்வு பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதம் என ஆண்டிற்கு 2 தேர்வுகளை நடத்துகின்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்கின்றார்கள். புதுச்சேரியில் மட்டும் 3 தேர்வு மையங்களில் இந்த தட்டச்சு தேர்வுகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் லாஸ்பேட்டை புதுச்சேரி, பாண்டிச்சேரி கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் புதுச்சேரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் காலேஜ் மதக்கடிப்பட்டு புதுச்சேரி. இன்று 3 மையங்களில் சுமார் 6000 மாணவ மாணவியர்கள் பங்கேற்கின்றார்கள். இந்த அரசு தட்டச்சு தேர்வில் ஜூனியர், சீனியர், ப்ரீ ஜூனியர் ஆகிய பிரிவுகளிலும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் தட்டச்சு தேர்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடன் படித்த நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சியில் ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தாகூர் கலைக்கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் பல்வேறு உயர்ந்த அரசு பதவிகளில் பணிபுரிந்தனர். அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1972 ஆண்டு முதல் 75 ஆண்டு வரை தாகூர் கலைக்கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி முன்னாள் மாணவர்கள் நடந்து வந்த பாதையை தொட்டு வணங்கி சால்வைகள் மற்றும் சந்தன மாலைகளை அணிவித்து அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து செல்ஃபி எடுக்கும் போட்டோக்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து மதிய விருந்தையும் ஒன்று கூடி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் போத்தீஸ் பொது மேலாளர் திரு பாலமுருகன் அவர்கள் மற்றும் போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்களும் அப்பகுதியை சேர்ந்த வியாபாரிகளும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலரும் இதில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி மின்துறை தனியார் மயத்துக்கு மாற்றமா? பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம். புதுச்சேரி மின்துறையை எந்த தனியாருக்கும் அரசு கொடுக்கப்படவில்லை என்றும் மின்துறையை தனியார் மயமாக்குவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள போது எந்த ஒரு ஒப்பந்தமும் கோர முடியாது. புதுச்சேரி மின்துறை குறித்து அதானி நிறுவனம் தவறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தனியாருக்கு தாரை பார்க்கும் நோக்கத்தில் மின்துறை உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளை புதுவை அரசு செய்துள்ளது என்று இண்டிகா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. கட்டானா பிரீமியர் மாஸ்டர் லீக் இரட்டையர் இறகுப்பந்து போட்டி புதுச்சேரியில் நடைபெற்றது. ஆகாஷ் ஆந்தை 2025 தொடக்கம். மாணவர்களுக்கு 250 கோடி கல்வி உதவித்தொகை, 2.5 கோடி பரிசுகள் அறிவிப்பு. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.